ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க வந்து எங்க போறோம்? ரயில்வே ஸ்டேஷன். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் அங்கால இருக்கு. இது மெட்ரோ ஸ்டேஷன். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ எல்லாம் பார்க்கவே என்னது எங்க இருக்கு, ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரியே இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டருக்கு போகிறோம். முன்னுக்கே அவங்க வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. இப்போ நாங்கள் போய் செக் பண்ண போகிறோம். கைஸ் எங்க அக்கா சொல்லவே விட மாட்டாங்க. என்ன சொல்லுங்க. இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. டெம்பரேச்சர் இனி வந்து நாங்க எங்க போறோம்? செக்கிங்க்கு போறோம். ஓ சாரி, நாங்க தப்பா வந்துட்டோமே. இப்போ எங்களை திரும்பி போக சொல்றாங்க அந்த சைடு. சரி, நாங்க செக்கிங் முடிச்சிட்டு வரோம். அது எங்க அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க வந்து டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம் செக்கிங் முடிச்சிட்டு. ஓகே, நாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ போக நான் ஆர்வமா இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட ஃபர்ஸ்ட் டிக்கெட் கவுண்டருக்கு போறேன்னு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன கொடுத்தாங்கன்னு பாக்குறீங்களா நீங்களே? பாப்போம். இப்போ ஒரு காயின்ஸ் தான் கொடுத்தாங்க. ஐயோ சொல்லிட்டீங்க. அதுக்குள்ள சொல்லிட்டீங்க. ஆனா அதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரெயின் வரப்போகுது. ஆமா, வரும் பாருங்க. வரும் பாருங்க. உங்களுக்கு தெரியுது, ஆனா கேமரால தெரியல. ஆனா அந்த பக்கத்து ட்ரெயின்ல வரும். வெயிட் வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோம். உள்ள ஜாலியா இருக்க போகுது. நாங்க வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் வந்தது. கரெக்ட் டைம், அக்யூரேட் டைமுக்கு ட்ரெயின் வந்துருது. ஒரு கேர்ள் தான் ட்ரெயினே ஓடுறாங்க. ஆமா, மத்த ட்ரெயினுக்கு அதோட அக்யூரேட் டைமுக்கு கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் வந்துருது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஏற போறோம். உள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளவுனா தூக்கி அசத்துமா. உள்ள எல்லாம் ஏசி எல்லாம் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில வந்து பயங்கர ஹீட்டா இருந்து, உள்ள வந்தோன்னு அவ்வளவு கூலா இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டோம். ரொம்ப நீட்டாக இருந்தது. வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இப்போ கொரோனா டைம்னால வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் டக்குன்னு கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு. ஆமாம், அதான் ரொம்ப மோசமாக போச்சு. கொஞ்சம் அனுபவிக்கிறதுக்குள்ள இதாயிருச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் இறங்க போகிறோம். பாருங்கள், இறங்கணுன்னா மேலே வந்து க்ரீன் லைட் எரியும், அப்போ வந்து திறக்கும். அப்படியே நீங்கள் இப்போ இறங்கக்கூடாது ஏறக்கூடாது அப்படின்னா மேலே வந்து ரெட் லைட் எரியும். அப்படி இது பண்ணோம். இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது வந்து ஒரு ட்ரெயின்லேயே நாங்கள் டைரெக்டாக நந்தனம் வரல. புக் ஃபேர் வந்து YMCA காலேஜ் நந்தனத்தில் நடக்குது. நாங்கள் என்னன்னா நைட் டைம்ல மட்டும் நாங்க மாறி மாறி ஒரே அது அப்புறமா சொல்லுவோம். இது வந்து நாங்க நந்தனத்துக்கு வந்து டைரக்டா ஒரே ட்ரெயின்ல வர முடியல, 2 ட்ரெயின் ஏறி தான் வந்தோம். இப்போ இதான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின், அடுத்த ட்ரெயின் ஏறுவோம், அது உங்களுக்கு காட்டலை. இப்போ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் அங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி தான் நந்தனம் போகணும். இதான் அந்த போகிறது நந்தனம் போகிறது ட்ரெயின். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனாக நின்று போயிட்டு இருந்தோம். அதான் இவ்வளோ நேரம் காட்டிட்டு இருந்தோம். இப்போதான் நாங்கள் டன்னலுக்குள்ளே போகிறோம். பாருங்க, இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் டன்னலுக்குள்ளே போவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாக போகுது. அவங்க வந்து லைட்ஸ் போட்டனால எங்களுக்கு வந்து ட்ரெயினுக்குள்ள இருட்டாகலை. அது வந்து ஆட்டோமேட்டிக் லைட்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு லைட்ஸ் ஆஃப் ஆகும், திடீர்னு லைட்ஸ் வந்து ஆன் ஆகும். அந்த மாதிரி வெளிச்சம் அதிகமாக இருந்தால் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி சூப்பர் சூப்பர். அடுத்தது நாங்கள் இந்த டனலுக்குள்ளே வெளியில் வந்து இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. அதில் வந்து ஆல்ரெடி ஒரு டோர் வச்சுருக்காங்க. அந்த டோரு வந்து ஆட்டோமேட்டிக் டோர், அதுக்குள்ளால தான் நாங்கள் வெளியில் வரோம். இப்போ வந்து நாங்கள் வெளியில் போகிறோம். நந்தனம் வந்துட்டோம். ஆனால் போக முடியாது. எங்கே போக முடியாது? போகலாம், அந்த மேலே போகிறோம்ல நம்ம புக்ஸ் வாங்கிட்டு தானே அப்படியே தெரியாத மாதிரி போவோம். நான் இப்படி மேலே நிறைய ஸ்டெப்ஸ் போயிட்டு இனி வந்து அங்கால ஒரு இடத்துக்கு போவோம். அந்த சைட்லேருந்து இனி வந்து நம்ம அந்த காயின் வாங்கினோம்ல ஸ்டார்டிங்கில், அந்த காயினை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து காயின் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடுது, ஓப்பன் ஆகிடுது. இப்போ சாண்ட்ரியா வந்து போட்டுட்டு வரேன். அவளும் வந்துட்டா. இனி வந்து நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டியதான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மாட்டேன். என்னென்னா, இங்கே இருக்க எல்லா எலிவேட்டர்ஸும் ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர்ஸ், அதாவது சென்சார் வச்சுருப்பாங்க. நம்ம கிட்ட வந்தோடனே தான் அந்த எலிவேட்டர் வந்து ஓட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் எலிவேட்டர்ஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் புக் ஃபேரோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் புக் ஃபேர் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். வெளியில தான் புக் ஃபேர் இருக்குன்னு நீங்கள் என்ன
இங்க வந்து பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்க்கு அங்கால தான் புக் ஃபேர் இருக்கு. ஆமா, பார்க்கிங்க்கு அங்கால வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல வந்து ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்க, காட்டுறோம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒவ்வொரு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்னா ரோட் சேஃப்டிஸ், ரோட்டில் போகும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் இருந்தது. வேற என்ன செகண்ட் ஃபர்ஸ்ட் தெரியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் நடக்கிற இந்த புக் ஃபேர் தான் இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் புக் ஃபேர். அதாவது ரெண்டாவது பெரிய புக் ஃபேர், இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய புக் ஃபேர் சென்னையில் தான் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன புக்ஸ் வாங்கினோன்னு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து நாங்கள் தனியாக போஸ்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.